நம்ம தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கார். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நைட்டே அவருடைய வண்டி பிரச்சார வாகனம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போயிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நைட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இன்றைக்கி எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்காங்க. நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருப்பாங்க. அதில் நான் கடவுளை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸைட் ஆகி சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1000 போலீஸை வந்து அங்கே குமிச்சிருக்காங்க. ப்ளஸ் தளபதி படையில் இருந்தும் ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஆல்ரெடி தளபதி அவர்கள் எங்கள் பணியூரில் ஒரு 1000 பேர் எடுத்து வச்சுருக்காரு. போலீஸ் மாதிரி தான் அவங்களும் வரதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்றைக்கி ரொம்ப சேஃப்டியாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நைட்டே போலீஸ் அவங்க ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு நொடியும் நம்ம கண்காணிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மக்கள் நம்மளுக்கு முக்கியம். ஆம்புலன்ஸு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வழி ஒன்று விட்டுருக்காங்க. ப்ளஸ் தளபதி அவர்கள் ஒரு 11 கண்டிஷன் நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வர வேணாம், என் வாகனத்தை யாரும் பின் தொடர வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காரு. ப்ளஸ் தளபதியுமே சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக தளபதி அவர்கள் என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது கேட்குறதுக்கு. கண்டிப்பாக அங்கே பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா பாஜக ப்ளஸ் காங்கிரஸ் தான் அங்கே மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம். இப்போ தளபதி அவர்கள் புதுசாக ஒரு கோட்டையை உருவாக்கியிருக்காரு பாண்டிச்சேரியில். இப்போது பாஜகவை எதிர்த்து பேசி தான் ஆகணும். இப்போ காங்கிரஸ் எதிர்த்து பேசுவாரா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக பாஜக பற்றி பேசியே ஆகணும், பேசுவார்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக அதுதாங்க பாண்டிச்சேரி நியூஸாக தான் இருக்கும். இதுக்கு மேலே வரப்போகிற ஒவ்வொரு நாளுமே தளபதி அவர்கள் தான் கண்டிப்பாக ட்ரெண்டிங்காக இருப்பார். அடுத்து சில மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வருகிற 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டுக்கு போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. தனியாரில் தான் இடம் பார்த்துருக்கா அப்படின்றாங்க. அதுக்கும் அங்கே அனுமதி தரமாட்டேன்றாங்க. அது பிரச்சனையும் போயிட்டுருக்கு. இன்னும் இதுக்கப்புறம் வரப்போகிற வாரங்கள் மாதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தளபதி வந்து சுற்றுப்பயணத்தில் தான் ஃபுல் ஃபோக்கஸ் நடத்த போகிறாங்க. அதுவும் மிக பாதுகாப்பாகவும் நடத்த போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி வசதி, கழிவறை வசதி அது எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம தளபதி பாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு யாராச்சும் போகிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு தளபதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வருகிற எலெக்ஷனில் 2026 கண்டிப்பாக தளபதி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் எலெக்ஷன் கிட்ட வர பார்த்திங்கன்னா இப்போயே மகளிர் தொகை 3000 ரூபாய் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க.